ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்ஸ் ஐபிபி சரிங்களா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம் சரிங்களா. அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்டு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் சரிங்களா, அந்த டிபார்ட்மெண்ட் தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ மேலும் முக்கியமான விவரங்களை பார்க்கலாம் ஓகேங்களா. அதாவது ரெண்டு டைப் ஆஃப் ஜாபு, ஒன்று ரெகுலர் பேசிஸ் அதாவது பர்மனெண்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான தேதிகள். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 21 டிசம்பர் 2024 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஜனவரி 2025 ஓகேங்களா. இதுதான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்கப்புறம் என்னென்ன அப்ரிவேஷன்ஸ்லாம் இருக்குது அதை நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. என்னென்ன போஸ்ட்டுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட், அது எந்த ஸ்கேலில் வருது, JMGS1 அப்படின்னா என்னென்னா ஜூனியர் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் மினிமம் 20 வயசு, மேக்ஸிமம் 30 வயசு. எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்ல, ஃப்ரெஷர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து MMGS2 அப்படின்னு சொல்லிட்டு மிடில் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வயசு வந்து 23 வயசு, மேக்ஸிமம் 35 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சீனியர் மேனேஜர் MMGS3 அப்படின்ற ஸ்கேலு 26 to 35 இயர்ஸ், அதாவது ஏஜ் லிமிட் வந்து ஓகேங்களா, 26 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும். இதுக்கு வந்து 6 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரெகுலர் போஸ்ட்டில் வருது, அதாவது பர்மனன்ட் ஜாப் ஓகேங்களா. அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் போஸ்ட் வந்து பாருங்கள். சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஏஜ் லிமிட், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 50 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த வேக்கன்சி லிஸ்ட் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ரெகுலர் வேக்கன்சி லிஸ்ட் வந்து பாருங்கள். அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடி அதுக்கு வந்து 54 வேக்கன்சி. அப்புறம் மேனேஜர் ஐடி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி பேமெண்ட் சிஸ்டத்துக்கு. அப்புறம் மேனேஜர் ஐடியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த ஃபீல்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி. மேனேஜர் ஐடியில் என்டர்பிரைஸ் டேட்டா வேர்ஹவுஸ் ஒரு வேக்கன்சி. சீனியர் மேனேஜர் ஐடி பேமெண்ட்ஸ் சிஸ்டம் ஒரு வேக்கன்சி. சீனியர் மேனேஜர் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு வேக்கன்சி. சீனியர் மேனேஜர் ஐடி வெண்டர் அவுட் சோர்சிங் அதில் ஒரு வேக்கன்சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து செக் பண்ணிக்கங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டு, அதுக்கான ஸ்கேலு ஓகேங்களா, அதுக்கான டிபார்ட்மெண்ட், அப்புறம் எவ்வளோ வேக்கன்சி. இந்த வேக்கன்சியும் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக சொல்லியிருக்காங்க. தெளிவாக செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து வேக்கன்சி இருக்கான்னு பாருங்கள் ஓகேங்களா. அப்புறம் கான்ட்ராக்ட் பேசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னோம் இல்லையா, சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் அந்த போஸ்ட்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டில் வருது. மொத்தம் 7 வேக்கன்சி. அதில் யூஆருக்கு 4, ஓபிசிக்கு 2, இடபிள்யூஸ்க்கு இல்லை, எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ தெளிவாக வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா வந்து பாருங்கள். அசிஸ்டன்ட் மேனேஜர் அதாவது ரெகுலர் போஸ்ட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே சரிங்களா, நீங்கள் வந்து பிஇ பிடெக் வந்து பாருங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இல்லை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் சரிங்களா. இந்த டிசிப்ளினில் நீங்கள் பிஇ பிடெக் வந்து ஃபுல் டைமில் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை அதே டிசிப்ளினில் நீங்கள் பிஜி டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். அதே சமயத்தில் யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட பேங்க் ஃபினான்ஷியல் ஃபீல்டில் வந்து அவங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் முன்னுரிமை மட்டும் கொடுப்பாங்க சரிங்களா. இந்த ரெகுலர் போஸ்ட்டுக்கு எல்லாமே கல்வித்துறை வந்து இதுதான் சரிங்களா. பிஇ பிடெக்கில் அதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். இவங்க சொன்ன கோர்ஸ் மட்டும் நம்ம இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த கோர்ஸ்லாம் சரிங்களா. இந்த ஃபீல்டில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் யூஜியாக இருந்தாலும் சரி, பிஜியாக இருந்தாலும் சரி, அவங்க சொன்ன டிசிப்ளினில் கல்வி தகுதியை முடிச்சிருக்கணும். அதே போல் ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதையுமே வந்து பார்த்துக்குங்க. இந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல, மற்ற போஸ்ட்டுக்கெலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. மினிமம் 3 to 6 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதை தெளிவாக செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்புறம் சைபர் செக்யூரிட்டிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து சொல்லியிருக்காங்க. கல்வித்தொகுதி வந்து சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து பாருங்கள். பிஎஸ்சி டிகிரியில் எலக்ட்ரானிக்ஸ், ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை அதுவே நீங்கள் பிஇ பிடெக் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இல்லை அதுவே நீங்கள் எம்எஸ்சியில் சரிங்களா, எம்எஸ்சியில் எலக்ட்ரானிக்ஸ் அது மாதிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் ஃபிசிக்ஸ், அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது சிஐஎஸ்எஸ்பி, சிஐஎஸ்ஏ, சிஐஎஸ்எம், சிஹெச், சைபர் லா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் மினிமம் 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இந்த போஸ்ட்டுக்கு சரிங்களா. அதாவது சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் போஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க.
அதே போல் நீங்கள் பேங்கிங் ஆர்கனைசேஷனில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சரிங்களா, உங்களுக்கு என்ன மாதிரிலாம் ஜாப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க டேபிளில். இந்த டேபிளை கிளியராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. அப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதே போல் நீங்கள் அவங்க சொல்லியிருக்க அந்த கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஃபுல் டைமில் மட்டும் தான் முடிச்சிருக்கணும். அப்புறம் மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 60% இருக்கணும். 60 இல்லைன்னா 60க்கு மேலே இருக்கலாம், 60க்கு கீழே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அவங்க சொல்லியிருக்கிற பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் 60%. சப்போஸ் உங்கள் பர்சன்டேஜ் வந்து 59.9% இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா. அதே போல் நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் யூஆர் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கான ரிலாக்ஸேஷன் வந்து எதுவும் கிடைக்காது. அதையுமே தெளிவாக நோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஏன்னா இப்போ சில கேட்டகரிலாம் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு மட்டும் தான் வேகன்சி இருக்குது. அப்போ யூஆர் கேட்டகரிக்கு நீங்கள் எஸ்சி எஸ்டிக்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஆர் கேட்டகரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. உங்களுக்கு உண்டான ரிலாக்ஸேஷன் கிடைக்காது. சரிங்களா. அதையும் பார்த்துக்குங்க. அதாங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் ரிட்டன் எக்ஸாம் வந்து தேவைப்பட்டால் அதாவது கவர்மெண்ட் சைடில் பேங்க் சைடில் வந்து கண்டிப்பாக நாங்கள் வைப்போம். தேவைப்பட்டால் அதாவது ரிட்டன் எக்ஸாம், குரூப் டிஸ்கஷன், ஆன்லைன் டெஸ்ட் இது மாதிரிலாம் வந்து தேவைப்பட்டால் நாங்கள் வந்து வைப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்டால் ஜிடி, ரிட்டன் டெஸ்ட்டு, ஆன்லைன் டெஸ்ட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து பார்த்துக்குங்க. அதே போல் போஸ்ட் அதாவது பேங்க் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களுக்கு தேவையான கேண்டிடேட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்டை கால் பண்ணுறது நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். அவங்களுக்கு தான் இந்த மாதிரி நாங்கள் வந்து ரிட்டன் டெஸ்ட்டு, இன்டர்வியூ, ஜிடிலாம் வந்து வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக அவங்க வந்து மெரிட் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அந்த செலக்ட் ஆன கேண்டிடேட் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் நாங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிலாம் பார்த்தீங்கன்னா 150 ரூபா சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்கள தவிர்த்து மற்ற எல்லா கேட்டகரிக்கும் 750 ரூபா சொல்லியிருக்காங்க. தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஃபீஸ் ஒன்ஸ் பே பண்ணிட்டா நாட் ரீஃபண்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் அப்பர் ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷன் சொல்கிறாங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக சொல்லியிருக்காங்க. தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. கட் ஆஃப் டேட் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவெலாம் பார்த்தீங்கன்னா 1 டிசம்பர் 2024 அதன் கணக்குப்படி தான் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பே ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கேல் 3ல் வந்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பே வந்து 85,920 ரூபா ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1,05,280 ரூபா வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேல் 2ல் வந்தீங்கன்னா 64,820 ரூபாயிலேருந்து 93,960 ரூபா வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்கேல் 1ல் வந்தீங்கன்னா 48,450 ரூபாயிலேருந்து 85,920 ரூபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் சிடிசியுமே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ தெளிவாக வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டல் பொசிஷனுக்கான கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அதையுமே பார்த்துக்குங்க. போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ டெல்லி கார்ப்பரேட் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும். மேபி தேவைப்பட்டால் இந்தியாவில் வந்து எங்கே வேணாலும் உங்களுக்கு போஸ்ட் வந்து நாங்கள் கொடுப்போம். கேண்டிடேட் யாராருக்கெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து எங்கே போஸ்டிங் போட்டாலும் ஒர்க் பண்ணுற மாதிரி வில்லிங்னஸ் இருக்கோ அவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 1 போஸ்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு உண்டான கல்வி தகுதிக்கு மல்டிபிள் போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். மோர் தென் 1 போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் அப்ளிகேஷனை தனித்தனியாக தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஆன்லைனில் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு உண்டான பேமெண்ட்டும் தனியாக நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா. அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் வந்து தெளிவாக செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. கைட்லைன்ஸ் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸும் தெளிவாக நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுவோம். அதுலேயும் வந்து ப்ராப்பராக இருந்துக்குங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒன்லி இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த ரெக்வயர்மெண்ட் ப்ராசஸ் அப்போ உங்களுக்கு எந்த விதமான ட்ராவலிங் அலவன்ஸ்லாம் கொடுக்க மாட்டோம். அதையுமே நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அப்ளை பண்ணும்போது நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணிக்கங்க. மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை கரெக்ஷன் பண்ணுறதுக்கோ நாங்கள் எந்த விதமான டேட்லாம் கொடுக்க மாட்டோம். அப்ளை பண்ணும்போதே மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இல்லை உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் அன்னெக்சர் 1ல் அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்டு கைட்லைன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஏ, அப்புறம் பி வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ், சி வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஸ்கேன் அண்ட் அப்லோட். ஸோ
ஸோ தெளிவாக அந்த கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்புறம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க. அதையுமே தெளிவாக வந்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் ரெடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபி இந்தியன் போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் இவங்க அறிவிச்சிருந்த இந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் கிளியராக பாருங்கள். படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் மீட் ஆயிடுச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.